வணக்கம். பிரபஞ்சனின் மாயவண்டி முதல் பகுதியோட தொடர்ச்சி. பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் அந்த வட்டாரம் ஆச்சரியமான பிரதேசம் ஆயிற்று. என்ன தகுடுதத்தான் பண்ணுறாங்களோ சாமி என்று அவர்கள் ஆச்சரியத்தில் பகல் நேரமெல்லாம் குழுமி தண்டவாள வேலையை வேடிக்கை பார்த்தபடி நின்றாங்க. சில பெண்கள் தங்கள் ஐயங்களை கேட்டாங்க. ஐய, இது என்னத்துக்கு இந்த தண்டவாளம்? வண்டி வலிக்கிக்கிட்டு ஓடத்தான் என்று பணியில் இருந்தவர்கள் பதில் சொன்னார்கள். இரும்பு துண்டு மேலே வண்டி ஓடுமாங்காட்டியும் ஓடுறத பார்க்கத்தானே போகிறீங்க. மாடு வலிக்கி விடாதாங்காட்டியும் மாடு எங்கே புள்ள வந்துச்சு? இது சூட்சமத்தில் ஓடுற வண்டின்னா? பதிலை வாங்கி கொண்ட பெண் தனக்குள் யோசித்தபடி இருந்தாள். மற்றொருத்தி கேட்டால், சூட்சமத்தில் ஓடுற வண்டியில் நாங்கள் குந்திக்கலாமா? காசு கொடுத்துக்கிட்டு குந்திக்கலாமே. வழுக்கு வண்டி கவுந்துட்டா என்ன ஆகுறது? மோட்சத்துக்கு போகிறது. ஐயோ, என் பிள்ளைங்களுக்கு நீ சோறு போடுவியாங்காட்டியும் ஏன் உனக்கே சேர்த்து சோறு போடுறேன், என்னோட வந்துடேன். சீ, இந்த ஆளை பாருடி. ஆனாலும் இது நல்லதுக்கு இல்லை என்றார் ஒரு பெரியவர். எது பெரியவரே? இதுதான், இந்த வழுக்கு வண்டி தான். எங்கள் அப்பேன் பாட்டேன் காலத்தில் இல்லாத சமாச்சாரம்தான். வழுக்கு வண்டி தடம்புரள போகுது. மனுஷங்க புள்ள குட்டியோட சாகத்தான் போகிறாங்க. குப்பன் மேஸ்திரி என்ற வந்து நின்று கும்பிட்டான். வா இல்லை, சமாச்சாரம் ஏதாலும் இருக்கா? எல்லாம் இந்த வழுக்கு வண்டியை பற்றி தான் மேஸ்திரி. ஊரில் 4 பேர் 4 விதமாக பேசிக்கிறாங்களே. நமக்கு என்னத்துக்கு ஊர் கவலை? எனக்கு கூலி தர்றான், நான் மேஸ்திரி வேலை பார்க்குறேன். அதுக்குள்ள மேஸ்திரி, வண்டி வலிக்கிக்கிட்டு ஓடுறதுனால நிற்காம வயல் நிலங்களுக்குள்ளே பூந்துட்டா என்ன ஆறுது? அது என்னோட நிலம் ஆச்சே. ஓ, அதை சொல்கிறியா? ஓட வைக்கிறவன் நிறுத்தம் பண்ணுறதுக்கும் இடம் வைக்காமலையா போயிடுவான்? வச்சிருப்பான். குப்பனுக்கு சந்தேகம் தீர்ந்தபாடில்லை. மேஸ்திரி சொன்னார், எல்லாம் வர வெள்ளிக்கிழமை தெரிஞ்சிட்டு போகுது. எல்லாம் நல்லபடியாக நடக்கும், மனசை தளர விடாத. குப்பன் திரும்பவும் வழியில் கோயிலிலிருந்து திரும்பும் குருக்களை கண்டான். கும்பிடுறேன் சாமி. நல்லாயிரு. எங்கே போயிட்டு வராப்புல? மேஸ்திரியை பார்த்துட்டு வரேன் சாமி. ஏதோ ஊருக்கு வழுக்கு வண்டி வருதுன்னு சொல்கிறாங்க. ஊருக்கு ஏதாவது பழுது வருமோன்னு பயமாக இருக்குது. வராமல் என்ன பண்ணும்? கொஞ்ச நாள் முந்தி தூமக்கேதுன்னு ஒரு நட்சத்திரம் தோணுச்சே. அப்போவே நான் சொன்னேனா இல்லையோ ஏதோ அசம்பாவிதம் நடக்க போகிறதுன்னு? நான் அப்போவே அடிச்சுட்டேன். எவன் கேட்டான்? ஆபத்து வர்ற நேரத்தில் அடிச்சுக்கிறேன். கோயில் குளம்னு எப்போவாவது நினைப்பு இருக்கா உங்களுக்கு? குருக்களிடம் அதை கேட்கலாமா வேண்டாமா என்று யோசித்தான். குருக்கள் செலவு வேறு வைத்தால் என்ன பண்ணுவது? என்ன யோசனை பெருசா? ஒன்றுமில்ல சாமி. போன வருஷம் மானம் பேஞ்சி கெடுத்துச்சு. இந்த வருஷம் காஞ்சி கெடுக்குமோன்னு யோசனையாக இருந்துச்சு. ஏதோ பயிர் நல்லா வந்திருக்கு. இந்த வழுக்கு வண்டி வந்து கெடுத்துட்டு போயிடுமோன்னு பயமாக இருக்குது. கெடுக்கும். அழுத்தம் திருத்தமாக சொன்னார் குருக்கள். கெடுக்காமல் என்ன பண்ணோம்? கிரகம் அதன் கோளாறுகளை பண்ணாமல் இருக்க போகிறதில்லையே. பண்ணும். ஆனாலும் அதுகள் வாய்களை கட்டி போடவும் முடியும். நீ என்ன பண்ணணும்னா, மரக்கால் அரிசி, உளுந்து கால்படி, பருப்பு, நெய், இதுகளோடு 4 இளநீர் தயார் பண்ணிக்கிட்டு ஆற்று பக்கம் நாளைக்கு காலமே உதயத்துக்கு முன்னாடி வந்து சேர்ந்துடு. மற்றதை நான் பார்த்துக்கிட்டுறேன். என்ன நான் சொல்கிறது விளங்குறதா? மனசுக்குள் நொந்து போனான் குப்பன். என்றாலும் சரி சாமி என்றான். பூவரச மரத்தடியில் அமர்ந்து கொண்டு கூடை முடிந்து கொண்டிருந்தாள் வள்ளி. அவள் அம்மா அப்போதுதான் எழுந்து ஓடக்கரை பக்கமாக சென்றிருந்தாள். தனியாக வேலையில் ஆழ்ந்திருந்த வள்ளி அரவம் கேட்டு திரும்பினாள். சண்முகம் நின்றிருந்தான். என்ன தைரியம்? அம்மா வந்துட போகிறாங்க. ஒன்றுமில்ல பிள்ளை, வர வெள்ளிக்கிழமை வழுக்கு வண்டி வரப்போகுதில்ல, திருவிழா கூட்ட சனமும் சேர்ந்துடும். அங்கே வந்துரு. எதுக்கு வரணும்? சண்முகம் கண்ணடித்தான். வெட்கம் செத்து போச்சு உனக்கு. மணியக்காரர் வீட்டு வாசல்படியில் கொத்து வேப்பிலை செருகி இருந்தது. அண்ணம்மாள் அக்கா தெருவில் நின்றபடியே மணியக்கார வீட்டம்மா, என்ன விசேஷம்? வேப்பிலை தொங்குது என்றாள். வீட்டில் மாரியாயி வந்திருக்கா. அதிர்ந்து போனால் அண்ணம்மாள் அக்கா.